இந்த படத்தோட ஹீரோ ஒரு டால வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சு அவங்க வீட்ல வந்து அவங்க அம்மா வந்து பார்த்தா டஸ்ட்டா இருக்கு. நான் வந்து கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அத அழகா கிளீன் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட குடுக்குறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த டால வந்து பார்த்தா வச்சுக்கிட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து பார்த்தா அந்த டால வந்து பார்த்தா கண்ணாடியில பார்க்குறாங்க. அந்த டால் திரும்பி இவங்கள பார்க்குற மாரி இருக்கு. உடனே திரும்பி பார்க்கும்போது அது வந்து பார்த்தா நார்மலா தான் இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா நம்ம மனப்பிராந்தி அப்டி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அடுத்த நாள் யாரோ பியானோ வாசிக்கிற மாரி இருக்கு. நம்ம ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் பார்த்தா அவங்க பையன் தான் வந்து பியானோ வாசிச்சுட்டு இருக்கான். பையன் வந்து இந்த மாரி ட்ரீ ஹவுஸுக்கு போணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு இட்டுன்னு போறாங்க. அங்க இட்டுன்னு போனோனே, அவர் பையன் வந்து ஒரு இடத்த தோண்டுறான். அந்த தோண்டுனா அது உள்ள ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் உள்ள ஏகப்பட்ட டிரெஸ் இருக்கு. அந்த டால் போடுறதுக்கு. அடுத்த நாள் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட அந்த டால் சரியில்ல. ஒரு மாரி வித்தியாசமா இருக்குன்னு சொல்ல, அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லம்மா இது உன்னோட மனப்பிராந்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அங்கருந்து ஏஞ்சி வந்துடுறாங்க. ஏஞ்சி வந்துட்டோனே அவங்க பையன் ரூம்ல இருந்து ஏதோ பேசுற மாரி சவுண்ட் வந்து கேக்குது. அவரால வந்து இப்பதான் பேச முடியாது. அப்படி இருக்கும்போது சவுண்ட் கேட்டவுடனே அவங்க ஹஸ்பண்டும் நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியா அந்த கதவ தொறந்துன்னு உள்ள போறாங்க.